சரி, மார்ட்டின் சென்னையை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் பார்க்கலாம். சொல்லுங்க மார்ட்டின். ஐயா வணக்கம்ங்கய்யா. வணக்கம், சொல்லுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு ஒரு நாள் திருச்செந்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்தேன். சரி. வந்து பெருங்குளத்தூர்ல இறங்கிட்டு ஓலா ஊபர் இருக்கு இல்லையா, அந்த ஊபர்ல நான் வந்து பல்லாவரமுக்கு நான் ஆட்டோ வந்து புக் பண்றேன். பெருங்குளத்தூர்ல இருந்து. சரி. ஆமா, புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு போது அந்த ஸ்டாண்ட்ல இருக்க நிறைய ஆட்டோக்காரங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க போனோம் அப்படின்னு கேட்டதுனால சரி அப்படின்ட்டு அவங்க கேட்டோன்னா அந்த மாதிரி பல்லாவரம் போகணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்க, 500 rupees கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நாங்க ஊபர்ல பார்த்தோம்னா 180 காட்டுது எனக்கு. அவர் 500 வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த விலை வித்தியாசம் இவ்வளவு அதிகமா இதுவும் ஓலால புக் பண்றதுக்கும் அவங்க கேட்கறதுக்கும் ஏன் இவ்வளவு விலை வித்தியாசப்படுது அப்படிங்கறத எனக்கு கேள்வியா. சரி மார்ட்டின், அதுக்கு பதில் சொல்லுங்க. என்னன்னா, இது பொதுவா எல்லாருக்குமான பிரச்சனையா இருக்கு. அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையமா இருக்கட்டும், பெருங்குளத்தூரா இருக்கட்டும், தம்பரமா இருக்கட்டும், இவங்க ஒரு இடத்துக்கு இந்த ஆப் மூலமா புக் பண்ணும்போது அவங்களுக்கு குறைவான கட்டணம் வருது. ஆனா அங்க உள்ள அந்த ஏரியாவில் உள்ள டிரைவர்ஸ் அவங்க வந்து இவங்கள்ட்ட வந்து அதிக கட்டணம் வசூலிக்கிறாருன்னா அந்த சென்னை மார்ட்டின் சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்க இதுக்கு? நான் வந்து பதில் சொல்றேன் சார். அதாவது இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தோம், ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கட்டணத்தை அவர்களே நிர்ணயம் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும், மிரட்டல் உருட்டல் எல்லாமே. மார்ட்டினுக்கு தான் பதில் சொல்றேன். அப்படி சொல்லும் போது ஒரு ஓட்டுநர் தன்னுடைய தொழிலாளி தான் வண்டிக்கு அவன் நிர்ணயம் பண்ணும்போது ஒரு ஆப் வச்சிருக்கக்கூடிய ஓலா ஊபர் நிர்ணயம் பண்ணிருக்காங்கல்ல, இது நீங்க சொன்ன நிர்ணய கட்டணமா? நான் கேட்கிறேன். இப்ப மார்ட்டின் சொன்ன கட்டணம் அரசு நிர்ணயம் பண்ண 2013 கட்டணத்துல ஓலா ஊபர் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஓலா ஊபர்ல நான் காட்டவா? குறைய இருக்கு அமௌண்ட். 500 150 சார். அதான் சார், 180 கட்டணம் கிடையாது, அரசு நிர்ணயம் பண்ணது கிடையாது, 500 கிடையாது. ஆனா பிரச்சனை அது இல்ல சார். இப்போ இவர் என்ன சொல்றாரு, இவங்க மேல நம்பிக்கை இல்லங்கிறாரு சார். அதான் சார், இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம், மூலம் பண்ணா எனக்கு 150 தான், இவன் 500 ரூபான்னா அது கொஞ்சம் கூட. அததான் நாங்க என்ன பண்ணிருக்கிறோம். இந்த பிரச்சனை எல்லா இடத்துலயுமே இருக்கு சார். அதுதான் வர்ற 1ஆம் தேதியில இருந்து நீங்க டாக்ஸினா நம்ம யாத்திரையில புக் பண்ணுங்க. இந்த பிரச்சனை இல்லாம நாங்க சுமூகமான முறையில பொதுமக்களுக்கு சேவை செய்ய தயாரா இருக்கிறோம். குறைவா புக் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க. என்ன சார்? 150 நாங்க வந்து கட்டணம் நிர்ணயம் பண்ணிருக்கோம். 50 ரூபாய் கூடுதல் கிலோமீட்டருக்கு 18 ரூபான்றது. இந்த கட்டணத்துல நாங்க சேவை செய்ய தயாரா இருக்கிறோம். இந்த கட்டணம் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது எத்தனை கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணீங்கன்னா நாங்க ஒரு அட்டவணை கொடுத்திருக்கோம். அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய கட்டணம் குறைவா இருக்குமா? அது அந்த ஓலா உபேரோட குறைவா. சரி, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய கட்டணம் வந்து இவங்க சொல்லக்கூடிய கிலோமீட்டர் வந்து 10 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, 10 கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு 210 ரூபாயில இருந்து 230 ரூபாய்க்குள்ள வரும். அந்த அட்டவணை வேணா நான் பார்த்து சொல்றேன், அவ்வளவுதான் வரும். ஓ சரி. அது பெரிய வித்தியாசம் இல்லைன்னா 150க்கு 500க்கு முன்னாதான் பெரிய வித்தியாசமா இருக்கு. அதான் இது போன்றதான் பயணிகள் நிறைய பாதிக்கும். அதுதான் சார். அது வந்து நம்ம இந்த ராயபுரம் அலுவலகம் இருக்குல்ல சார், இங்க இருந்து இந்த தண்டையார்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இங்க வரதுக்கு அவங்க வந்து 100 அது ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் ஆட்டோ டிரைவர் வசூலிக்கக்கூடிய தொகைகள் வந்து 100 ரூபாயில இருந்து 300 ரூபா வரை கேட்கறாங்க சில சமயம், மழை நேரத்தில் இரவு நேரங்கள்ல. இது மொத்த கிலோமீட்டரே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கூட இருக்கா. தண்டையார்பேட்டை மெட்ரோக்கும் ராயபுரம் காமராஜர் சாலைக்கும் 3 கிலோமீட்டர் நீங்க சொல்றீங்க. 3 கிலோமீட்டர் கூட இருக்காது. 3 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். நாங்க என்ன சொல்றோம்னா 3 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு 54 ரூபா வந்துடும். 1.8க்கு 50 ரூபா, 2 கிலோமீட்டருக்கு 54 ரூபா. அடுத்த கிலோமீட்டருக்கு நாங்க என்ன சொல்றோம்னா 18 ரூபா. இருங்க சரிங்களா? என்ன ஆகுது? ஒரு 76 ரூபா கட்டணம் வருது 3 கிலோமீட்டருக்கு. இதை இயக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். இந்த நிறுவனங்களோடு இணைந்து நாங்க இன்னைக்கு இதை இயக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். நீங்க இனிமேல் கை போட்டு சவாரி போனா கூட நாங்க தெளிவா பண்ணிருக்கோம். இப்ப டாக்ஸினா ஆப்லயும் நம்ம யாத்திரையிலும் தெளிவா பண்ணிருக்கோம். நீங்க 1ஆம் தேதிக்கு மேல அந்த ஆப்லயே நீங்க டாக்ஸினா நம்ம யாத்திரை அரசு அனுமதி இருக்கா அதுக்கு? சார், யாருக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க? இது வரைக்கும் எல்லாமே அக்ரிகேட்டர் கீழே தான் வர்றாங்க. நீங்க கையை போட்டீங்கன்னா இனிமேல் புக் பண்ண தேவையில்லை. நீங்க நிக்கிற இடத்துல வந்து கையை போட்டீங்கன்னா இந்த 2 நிறுவனத்தினுடைய ஆப்பா இருந்தா டிரைவர் கிட்டே ஆப்ல என்ன பண்ணலாம், நீங்க பேரு ஃபோன் நம்பர் சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபேரை உடனே காட்டும். நாங்க நிர்ணயம் பண்ணிருக்க கட்டணத்துல ஃபேரை காட்டும். நீங்க அந்த ஃபேர் ஓகே அப்படின்னா டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே பில்லும் எஸ்எம்எஸ்ல வந்துடும். நீங்க ஆப்பை தேடிலாம் புக் பண்ண தேவையில்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மெட்ரோல நிற்பீங்க, நீங்க ஓலா ஊபர்ல என்ன பண்ணணும், ஒரு ஆப்ல புக் பண்ணி பக்கத்துல ஆட்டோ நிற்கும். அதுவும் ஓலா ஊபர்ல இருக்கக்கூடிய ஆட்டோவா இருக்கும். ஆனா நீங்க அதில் போக முடியாது. 10 நிமிஷம் இன்னொரு ஆட்டோ வரணும், வெயிட் பண்ணணும். ஆனா எங்களுக்கு டாக்ஸினாலையும் நம்ம யாத்திரையிலும் இந்த சிக்கல் கிடையாது. 1ஆம் தேதிக்கு மேல நாங்க அதை வந்து டெக்னாலஜில இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். என்ன விஷயம்னா, நீங்க நிக்கிற இடத்துல டாக்ஸினா ஆட்டோ நம்ம யாத்திரை ஆட்டோ இருந்துச்சுன்னா நீங்க கை போட்டு ஏறி போயிட்டே இருக்கலாம். நீங்க புக் பண்ணவே தேவையில்லை. டிரைவர் எப்படி தெரியும் டாக்ஸினா ஆட்டோவா நம்ம ஆட்டோன்னு? ஸ்டிக்கரிங் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து அந்த பிராண்டை வந்து ஸ்டிக்கரிங் பண்ணிருப்பாங்க. ஸ்டிக்கரிங் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி மார்ட்டின் அவர் சொன்ன மாதிரியான வாடிக்கையாளர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் தான் நாங்க சொல்றோம். அதுவும் இல்லாம அட்டவணையை பொது வெளியீடுல நாங்க கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வரைக்கும் கால்குலேஷன் பண்ணி போட்டிருக்கோம். அப்ப நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி அட்டவணை வெளியிட்டு இருக்காங்க, இதுக்கு மேல ஏன் கூடுதலா கேட்கறீங்கன்றது நீங்க தாராளமா கேட்கலாம். அல்லது நாங்க என்ன சொல்றோம், அரசு இன்னும் டைம் இருக்கு,
அல்லது அமைச்சர் எங்கள்கிட்ட இப்ப கூப்பிட்டு பேசி கூட இந்த மாதிரி ஒரு மாசம் டைம் கொடுங்க, இதை நிர்ணயம் செய்வதற்கு இவ்வளவு கால அவகாசம் தேவைப்படுது, இதுல இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க கேட்ட கேள்வி இந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகள்னால இதை நிர்ணயம் செய்ய முடியல, 1 மாசம் 2 மாசத்துக்கு கால அவகாசம் கொடுங்க, நாங்க நிர்ணயம் செய்து தரோம் அப்படின்றத அமைச்சர் வாக்குறுதி கொடுத்தார் அப்படின்னாருன்னா நாங்க அதை ஏத்துக்க தயாரா இருக்கோம். அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பதற்கும் அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா அமைச்சர் பொறுப்பை தொடர வேண்டும் என்பதற்கும் துறை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை மூடி மறைக்கிறதுக்கும் அவர் வேற மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் துறை சார்ந்த விஷயங்களை அவர் கவனிக்கல. எங்களை அழைத்து பேசல, நாங்க அவரை அழைக்க வேண்டாம், அவருடைய உதவியாளர்கள் கூட எங்க அழைப்பை ஏற்க மாட்டேன்றாங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்க அமைச்சர் இருக்கீங்க? இந்த மீட்டர் கட்டண விவகாரம் தொடர்பாகவும் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பிரச்சனை தொடர்பாகவும் அவன் அரசு தரப்புல வந்து உங்களுக்கு வந்து இதுவரை ஒரு அபிஷியல் அழைப்பு வரல, ஆனா மறுப்பு வந்திருக்கு. எங்களுக்கு ஆணையர்கிட்ட இருந்து சரியான பதில் வரும். என்ன பதில்னா ஒரே பதில் தான் வரும். என்ன பதில் அப்படின்னா அரசுக்கு பரிந்துரை அனுப்பியிருக்கோம். இது எப்பையில இருந்து வருது? 2022 இருந்து வருது. சார், இந்த தொழிலாளர்கள் தான் ஆட்சி மாற்றம் ஏற்படணும், ஏற்கனவே கடந்த ஆட்சியில ஒரு 8 ஆண்டு காலமாக கட்டணத்தை மாற்றி அமைக்கல அப்படின்னு சொல்லி தான் நாங்களா முயற்சி செஞ்சுதான் இந்த திமுக அரசுக்கு வாக்களிச்சிருக்கோம். போக்குவரத்து துறை அமைச்சருடைய இதே மெத்தன போக்கு தொடர்ந்துச்சுன்னா அமைச்சர் சிவசங்கர் அவர்களால நிச்சயமாக லட்சக்கணக்கான ஆட்டோ தொழிலாளர் குடும்பங்களின் வாக்கை திமுக 2026 இழக்கும். ஏன்னா அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க சங்கமாக இருக்கக்கூடிய சங்கங்களில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்களே கோபத்தில் இருக்காங்க. மீட்டர் போட்டு ஓட்டாம இருக்கிறது காரணம் வந்து அரசுதான், நாங்க கிடையாது. அந்த நிர்ணய கட்டணம் வந்து இப்போதைக்கு பொருத்தம் கிடையாது, கிடையாது சார். 12 ஆண்டுகளுக்கு முந்தைய கட்டணம் என்பது உங்களோட வாதம். ஆமா சார், 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு புள்ள பிறந்துச்சு சார். இன்னைக்கு என் புள்ள எத்தனாவது படிக்கிறான்? யாராவது படிக்கிறான்? ஒரு ஆட்டோ தொழிலாளிக்கு அவன் பிள்ளைய படிக்க வைக்க தேவையில்லையா சார்? ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லையா சார்? இன்னைக்கு நீட்டை நீங்க ஒழிப்பீங்க. இன்னைக்கு அன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்களுக்கு வந்து படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்க நீட்டுக்கு இன்னைக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லையா சார்? சரி.